சென்சார் போர்டில் பாஜகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. திருப்பதி நாராயணன் ஒரு பாஜகவோட மாநில துணைத் தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? டிவி டிபேட்லாம் வந்து மொக்க வாங்குவார். அவர் சென்சார் போர்டு மெம்பராக இருக்காருங்க. அவர் வந்து சென்சார் போர்டில் வந்து படம் பார்க்குறாரு. அவர் சொல்கிறார் இந்த படம் வரக்கூடாதுங்கிறாரு. அப்போ சென்சார் போர்டில் யார் இருக்கணும்? எழுத்தாளர்கள் இருக்கணும், கலை வித்தகர்கள் இருக்கணும், கலைத்துறை சார்ந்தவர்களில் பேராசிரியர்கள் இருக்கணும், சமூக அக்கறை உள்ள செயல்பாட்டாளர்கள் இருக்கணும். இவங்கெல்லாம் இருந்தால் தான் அது உருப்படும். அதில் பூரா பாஜக சங்கி வச்சுருந்தா கம்யூனிஸ்ட் கட்சி கொடியே பறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவன் வர்றான். அதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாபக்கேடை. இவங்க வந்து இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தை எல்லா அமைப்பையுமே கெடுத்து வச்சுருக்கான். ஈடியை மட்டும் கெடுக்கலை, வருமான வரித்துறை மட்டுமல்ல, எல்லா துறை சார்ந்தும் வந்து பாஜக வந்து தங்களுடைய ஆக்கிரமிப்பை நிகழ்த்துறதுனால இதை வந்து வெற்றிமாறனை தவிர யாராவது ஒரு புதுமுக இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருந்தா, விஜய் சேதுபதி என்கிற அறியப்பட்ட கதாநாயகன் அல்லாமல் ஒரு புதுமுகம் நடிச்சிருந்தா இந்த படம் ரிலீஸே ஆகிருக்காது. இந்த படம் வந்து முடங்கியிருக்கும். இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஆளுமையாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் தேசிய விருது பெற்ற ஒரு இயக்குனர், அவரும் இந்தியா முழுக்க அறியப்பட்டதில் உலகம் முழுக்க அறியப்பட்ட நடிகனாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி போன்ற பெரிய கலைஞர்கள் இதில் பங்கேற்றதுனால தான் இது திரையரங்கத்துக்காவது வருது.